ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க கீழே இருக்கிற நிலா பாப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு. ஆனால் ரம்யா வந்து எவ்வளோ சதி வேலையோ பண்ணுறாங்க. ஆனால் அண்ணம்னாலே நிலாவை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காப்பாற்ற முடியல. இப்போ தான் அண்ணன் வந்து கவினை வந்து உள்ளடக்கி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் வந்து நம்ம ரம்யா வந்து பல சதிகளை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அண்ணன் வந்து இப்போது போலீஸ்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த குழந்தைய ஒருத்தவர்னால மட்டும்தான் சார் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவினை வந்து கை காட்டுறதா நம்ம நேற்றுக்கான எபிசோடில் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நடக்குது. ஒருத்தர்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னா அது யாருமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த சின்ன பையன் கவின் தான் சொன்னதுக்கப்புறம் விஜயே வந்து இல்லை, நான் கவினை உள்ளே அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன், கவினும் என்னோட பையன் மாதிரி தான், அதனால தயவு செஞ்சு வேண்டாம், இந்த முடிவை எடுக்காதீங்க, இவனும் சின்ன குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு, இல்லை விஜி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நிலாவை கவினால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், கவினை மட்டும் வந்து உள்ளே அனுப்ப போகிறதில்ல, நானும் தான் வந்து கவின் கூட போகிறேன், நானும் கவினும் வந்து அந்த குகைக்குள்ளே போகிறோம், போனதுக்கப்புறமா வந்து கவினை வந்து நான் அந்த குட்டி ஹோல்குள்ளே நான் அனுப்பி நான் நிலாவை எப்படியாச்சும் தூக்கிட்டு வர சொல்லிடுவேன், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, இப்போதைக்கு அந்த சிவனே வந்து நமக்கு துணையாக தான் இருக்கான், நம்ம எவ்வளோ வேண்டியிருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் அந்த பாம்பே பாப்பாவை காப்பாற்றுது அப்படிங்கிறது பெரிய ஒரு மிராக்கள் தானே விஜி. ஸோ அதனால் அந்த மிராக்கள் இருக்கும்போது பாம்பே உதவி செய்கிறதுக்கு இருக்கும்போது நம்ம இந்த தருணத்தை விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக கவின் அந்த குழிக்குள்ளே போனால் பாம்பு கவினை எதுவுமே பண்ணாது விஜி, அதனால நீங்கள் பயப்படாதீங்க, கவினையும் நிலாவையும் பத்திரமா கூட்டிகிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்ல உடனே ரம்யா யோசிக்கிறாங்க, ஏய் அண்ணோ உனக்குலாம் அறிவே இல்லை அண்ணோ, திரும்ப போயிட்டு என்ன இந்த கவினையும் எல்லாமே சேர்த்து காப்பாற்றி நீ நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குறியா, கவினோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. உடனே இந்த ஒரு பிளானுக்கும் வந்து ரம்யா வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இந்த ஒரு பிளானுக்கும் ரம்யா வந்து தடுப்பு செவராக இருக்காங்க. இருந்துட்டு ரம்யா உடனே வந்து, ஏய் அண்ணா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஆல்ரெடி ஒரு குழந்தையோட உசுறு உள்ள ஊசலாடிட்டு இருக்க, இப்போன்னு பார்த்து நீயும் அந்த சின்ன பையனை இறக்கி விளாடுறேன்னு சொல்கிற, சரி வாட்டி போனேன் உன்னால் என்ன காப்பாற்ற முடிஞ்சிச்சா, அதனால தானே நான் இதை திரும்ப சொன்னேன், ஆனால் வந்து இதெல்லாம் நீ வந்து கேட்கவே மாட்டியா, கொஞ்சம் கூட என்னோட பேச்ச நீ காது கொடுத்தே வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து அண்ணத்தை போட்டு திட்டுறாங்க. உடனே அண்ணன் வந்து, ஏய் ரம்யா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நீ தலையிட்ட உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க, நிலாவோட அன்னை மாதிரி தான் கவின், சரியா, கவினுக்கு அந்த எமோஷனலும் தைரியமும் இருக்குது, அதனால கவினால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும், அதுவும் இல்லாமல் கவின் கூட நான் தான் போகிறேன், கவின் ஒன்றும் தனியாக போகல, அதனால நானும் கவினும் போயிட்டு தான் நிலா பாப்பாவை தூக்கப்படும், நீ இங்கே எதுவும் சதி வேலை பண்ணாமல் இருந்தால் சரி தான், நான் உள்ளே போனப்போ என்னோட ஆக்சிஜனை கட் பண்ணி விட்டது நீ தான் நடி, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா சார், இவ ஆக்சிஜன் பக்கத்தில் போகக்கூடாது, இவ அந்த கயிறை பிடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது சார், ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு டவுட் இருந்தேன், அந்த கயிறை முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சொல்ல உடனே ரம்யா, அடடே நம்ம சதிவேலெல்லாம் தெரிஞ்சிருச்சே, இந்த அண்ணன் எப்படி உஷாரானா, எப்படி இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. உடனே வந்து ரெஸ்கியூ டீம் வந்து, எப்பா அந்த கயிறெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, மேடம் இங்கே ஒரு கயிறு அந்திருக்கு மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் நினச்சேன் சார், அப்பயே நினச்சேன் சார், அந்த கயிறு கிட்ட இந்த ரம்யா போனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க ரெஸ்கியூ டீம். ஆமாம் மேடம், எங்களுக்கு முன்னாடி தான் மேடம் ரம்யா மேடம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நின்றாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே போலீஸே ரம்யா பார்த்து, ஏமா அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, அங்கே கீழே ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிரை காப்பாற்ற தானே இந்த அம்மா போராடிட்டு இருக்கு, ஆனால் இது கூட மனசாட்சி இல்லாமல் ஆக்சிஜனை கட் பண்ணி விட்டுருக்க, இப்படி பயரை வந்து கட் பண்ணி விட்டுருக்க, நீலாம் ஒரு கமிஷனராக இருக்க, ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி வந்து தகுதி வந்துச்சு, நீலாம் ஒரு கமிஷனராக, உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னோட கமிஷனர் பதவியை நான் தூக்கிடுவேன், ஒழுங்கா இங்கேருந்து தயவு செஞ்சு போமா, ஆக மொத்தம் எல்லாரோட உசுர்லேயே விளாண்டுக்கிட்டு இருக்க, இனிமேலும் நீ இங்கே நின்றா உள்ளே போகிற கவினோட உயிருக்கும் அண்ணத்தோட உயிருக்கும் கண்டிப்பாக ஆபத்து வரும், ஒழுங்கா மரியாதையே இங்கேருந்து போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா ரம்யா, சார் கொஞ்சம் மரியாதையே பேசுங்க சார், நான் நினச்சா உங்களுக்கு கூட தூக்க முடியும், ஏமா வாய மூடு, என்ன ஒன்றை தூக்க முடியும் என்ன தூக்க முடியும், ஏன்னா இங்கே பூஜாணி கட்டிட்டு இருக்கியா, மிரட்டிட்டு இருக்கியா, எனக்கு ஒன்றும் இந்த போலீஸ் சட்டை ஒன்றும் மித்த உயிரை விட எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் பெருசு கிடையாது, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து ரம்யாவை அசிங்கப்படுத்திடுறாங்க. உடனே ரம்யா வந்து அந்த இடத்த விட்டு அப்படியே கோச்சுக்கிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து திடீர்னு நம்ம கார்த்தி வராங்க. கார்த்தி வந்ததுக்கப்புறமா அண்ணன், கார்த்தி சின்னதா வந்துட்டீங்களா சின்னதா அப்படின்னு கேட்க, என்ன அண்ணன் நீ இந்த ட்ரெஸ்ஸை
போட்டுட்டு நிற்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை சின்னத்தா எப்படியாச்சும் வந்து நிலா பாப்பாவை காப்பாற்றணும், நிலா பாப்பா வந்து தண்ணியில் மூழ்கிற நிலமை வந்துருச்சு சின்னத்தா, ஆனால் வந்து நான் எங்களோட ப்ரேயர் வந்து வீணாக போகலை சின்னத்தா, தெய்வம் வந்து நிலா பாப்பாவை காப்பாற்றிருச்சு சின்னத்தா, உள்ளே இருக்கிற பாம்பே நிலா பாப்பாவை தூக்கி வச்சிருக்கு சின்னத்தா, அது மேலே கொண்டு வர பாப்பாவை ட்ரை பண்ணுது சின்னத்தா, ஆனால் வந்து என்னால் உள்ளே போக முடியல, பாப்பா இருக்கிற குழி ரொம்ப சின்ன குழியாக இருக்குது சின்னத்தா, அதனால என்னால் மட்டும் பாப்பாவை தூக்க கண்டிப்பாக போக முடியாது சின்னத்தா, ஆனால் கவினால் கண்டிப்பாக இது முடியும் சின்னத்தா, அதான் வந்து போலீஸ்கிட்ட நான் பரிந்துரை பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ரம்யா ரொம்ப சதி பண்ணுறா சின்னத்தா, ஃபஸ்ட்டே நான் உள்ளே போனப்போ ஆக்சிஜனை அப்படியே க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி விடுறா, அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு கயரில் அந்து விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயரே வந்து இந்த ரம்யா வந்து கட் பண்ணி விட்டா சின்னத்தா, இவ்வளோ சதி வேலை பண்ணிட்டேன். ஆனால் இப்போதைக்கு அந்த ரம்யாவை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த ரம்யாவை பண்ணி நம்மளோட டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம். ஆனால் அந்த ரம்யா யாருங்கிற முகத்தடி, இந்த ரம்யாவோட முகத்தை நான் கிழிச்சு காட்டிட்டேன் இங்கே இருக்கிற அத்தனை போலீஸ்க்கும் ரெஸ்கியூ டீம்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லவும், சரி அண்ணா நீ ஒரு நல்ல காரியம் தான் அண்ணா பண்ணியிருக்க, இப்போ வந்து நீ உள்ளே போக போறியா அண்ணா ஷுவரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணா அத்தா நான் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்துட்டேன் அத்தா, ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன் பார்த்தீங்கல்ல, அதனால இன்னொரு வாட்டி நான் போயிட்டு கண்டிப்பாக நிலா பாப்பாவை காப்பாற்றணும் சின்னத்தா, ஆனால் வந்து இந்த தடவை நான் மட்டும் போக போகிறதில்ல, இந்த தடவை கவினை தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், கவினும் நானும் போயிட்டு கவினால் மட்டும்தான் அந்த குட்டி ஓட்டுக்குள்ளே இறங்க முடியும், கவின் இறங்குனா நிலா பாப்பாவை கண்டிப்பாக வந்து தூக்கிடலாம் சின்னத்தா அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்துட்டு சரி அண்ணோ நான் உனக்கு எப்பயுமே ஒரு ஹஸ்பண்டாக நான் உனக்கு எப்பயுமே துணை இருப்பேன் அண்ணோ, நீ போயிட்டு பாப்பாவை தூக்குறதுக்கான முயற்சியில் இறங்க அண்ணோ, பாப்பாவை நம்ம தூக்கிடலாம், அதனால் ஒன்றும் கவலை இல்லை அண்ணோ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தான் வந்து நம்ம அண்ணன் வந்து பாப்பாவை தூக்குறதுக்காக வந்துட்டு அந்த குழிக்கு உள்ளே வந்து இறங்க போகிறாங்க. ரெஸ்கியூ டீம்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டாங்க. உடனே ரம்யா வந்து என்ன தான் இந்த அண்ணத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த அண்ணன் வந்து எல்லாத்துலேயுமே உஷாராக இருக்காளே, இவளை வந்து எப்படி தான் வந்து இது பண்ணன்னு தெரியல, ஒருவேளை வந்து கவினையும் நிலாவையும் இவள் காப்பாற்றிருவளா, காப்பாற்றக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நம்மளால தான் அந்த ஸ்பாட்டில் நிற்க முடியாது, இந்த சரவணன் என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சரவணனை கடத்த சொன்னால் அந்த ரவுடிஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு ஐயோ என்ன ஆச்சு அந்த சரவணன், அதான் காலையில் ஆயிடுச்சுல இன்னுமா விடலை, அவரை விட்டுருங்க போதும், அவரை நீங்கள் ஊர் சுற்றி கட்டினதெல்லாம் போதும், அவரை விட்டுருங்க, நான் இன்னொரு ஆள்கிட்ட பேமெண்ட் கொடுத்து விட்ருக்கேன், அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு ஆளுக்கு பங்காக பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்ல, உடனே வந்து வில்லங்களா சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு யோயோ உனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு, உன்னை நைட்டு ஃபுல்லாக ஏற்காடு சுற்றி காமிச்சாச்சு, நீ வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனே அட பாவிங்களா, இதை நைட் நேரம் இறக்கி விட்டுருந்தா என் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் நல்லபடியாக முடிச்சுட்டு போயினடா, இப்போ இறக்கி விட்றீங்களடா, ஐயோ என்னடா போங்கடாங்கிட்ட உங்களுக்கு அறிவு அப்படி சொல்லிட்டு சரவணனும் வந்து இறங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் எடுத்திருக்க முடிவை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.